நான் சொல்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நடுராத்திரி 12 மணி இருக்கும், நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல சுடுகாடு வேற இருக்கு. நடிச்சாமத்துல நான் என்ன சுடுகாடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறது புரியுது. பட் வழி கிடையாது, நீங்க போய் தான் ஆகணும். நீ ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, இந்த பக்கத்து பார்த்தா ஒரு இருட்டு காடா இருக்கு, இந்த பக்கத்து பார்த்தா ஒரு இருட்டு காடா இருக்கு. நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, தூரத்துல ஒரு கருப்பு உருவம் தெரியுது, இல்ல ஒரு வெள்ளை உருவம் தெரியுது. அந்த வெள்ளை உருவத்தை நம்ம எல்லாம் வச்ச பேர் என்ன தெரியுமா? பேய், அதாவது கோஸ்ட். இந்த வீடியோ நான் பேய் இருக்கா இல்லைன்னா பேச போறது கிடையாது. அது இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இருட்டு கருப்பு அப்படின்ற விஷயம் இல்லாம போயிடுது வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல பேயின்ற விஷயமே வந்திருக்காது. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும்னா, மனிதர்களுக்கு பத்திய சில உணவுகள்லாம் இருக்கு. உதாரணம் சொல்ல போனா சந்தோஷப்படுறது, வருத்தப்படுறது, இல்ல கோவப்படுறது, இந்த வரிசையில பாத்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட அதிகமா காணப்படுற உணர்வு என்ன தெரியுமா? பயம், ஃபியர். மனிதர்கள்ட்ட பயன்ற விஷயம் இல்லாம போயிருந்து வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் முன்னாடி ஒரு பேய் வந்து டன்னனக்கா டான்ஸே ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவனுக்கு பயனா என்னன்னே தெரியாது. நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்க இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கால் கையில பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க எத்தனை மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த எறும்பு அங்க போறது நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, அதை நீங்க பார்த்துட கூட மாட்டீங்க, அன்லஸ் அந்த எறும்பு உங்களை கடிக்கிற வரைக்கும். தேங்க்யூ. எப்போ என்னடா இவ்வளவு சூடா இருக்கு.